தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 6 மாதங்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இந்த 6 மாதத்துல தமிழக அரசியல்ல வாக்காளர்கள் எதிர்பாராத அளவுக்கு பல திருப்பு முனைகள் நிகழ காத்திருக்கு. இதுல அண்ணாமலையும் டிடிவி தினகரனும் சேர்ந்து மிகப்பெரிய சதி திட்டத்தையும் வகுத்திருக்கார்கள் என்று அதிர்ச்சி தகவலானது வெளியே கசிஞ்சிருக்கு. அது என்ன என்பதை பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தியில் பார்க்கலாம். வரலாறு காணாத வகையில் இந்த முறை சட்டமன்ற தேர்தல் மிகப்பெரிய அளவில் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கு. இதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, திமுகவை பொறுத்த வரையில் வெற்றி பெற்றால்தான் தனது வாரிசான உதயநிதி ஸ்டாலினை அடுத்த முறை முதலமைச்சராக முடியும் என்பது திமுகவின் நிலையாகவே இருந்து வருகிறது. அதிமுகவை பொறுத்த வரையில் தொடர்ந்து தோல்விகளையே சந்தித்து வந்த நிலையில தற்போது வெற்றி கிடைக்கவில்லை அப்படிங்கிறதால இதுதான் கடைசி வாய்ப்பு என்று பார்க்கப்படுது. இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை தோல்வியை சந்திச்சா அதிமுகவின் நிலையே தலைகீழாக மாறும் என்பது தவிர்க்க முடியாத ஒரு உண்மையாகவே பார்க்கப்படுது. இதற்கிடையே புதிதாக களம் காண இருக்கும் நடிகர் விஜயை பொறுத்த வரையில எப்படியும் முதலமைச்சராக வேண்டும் என்பதுல பிடிவாதமாகவே இருந்துட்டு வராரு. அவரை பொறுத்த வரையில வருகின்ற தேர்தலில் தோல்வியை தழுவினால் மேலும் 5 ஆண்டுகளுக்கு அரசியல் நடத்துவது மிகவும் சிரமமான சூழ்நிலை என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. இந்த நிலையில வெற்றி பெறுவதற்காக ஒவ்வொரு கட்சிகளுமே தங்களுக்குரிய கொள்கைகளை மறந்து புதிய கூட்டணிகளை அமைப்பதில் மும்முரமாகவே செயல்பட்டு வராங்க. இதன் பின்னணியில பணப்பேரமும் இந்த முறை அதிக அளவுல பேசப்பட்டு வருது. தற்போதைய சூழ்நிலையில திமுக கூட்டணி மிகவும் பலமாக அமைந்திருக்கு. இருந்த போதிலும் காங்கிரஸ் கட்சியினர் மட்டுமே போர்க்கொடி பிடித்து வருகிறாங்க. தங்களுக்கு அதிக தொகுதி வேண்டும், அமைச்சர் பதவிகள் தர வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை எழுந்திருக்குது. இருந்த போதிலும் ஜனவரி மாதம் ராகுல் காந்தி சென்னை வரும்பொழுது இது பற்றி பேசி முடிவெடுத்து விடலாம் என்பதில் திமுக நம்பிக்கையாகவே இருந்துட்டு வருது. ராகுல் காந்தியை பொறுத்த வரையில திமுகவை தவிர வேறு எங்கும் கூட்டணி வைத்துக் கொள்ள மாட்டார்கள் என்று எதிர்பார்க்கப்படுது. திமுக கூட்டணி தற்பொழுது பலமாகவும் அமைஞ்சிருக்கு. முக்கியமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மூலம் தலித் ஓட்டுகளும், முஸ்லீம் லீக் கட்சிகள் மூலம் இஸ்லாமியர்கள் ஓட்டுகளும் பெருவாரியாக கிடைக்கும் என்று கணக்கு போட்டு இருக்கிறார்கள். இது தவிர கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்ற திட்டமானது மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று இருப்பதால பெண்களுடைய வாக்கு தங்களுக்கு கிடைக்கும் என நம்புறாங்க. இது தவிர வருகின்ற தேர்தலில் 50 பெண் வேட்பாளர்களை நிறுத்தி புரட்சி செய்யவும் தயாராயிட்டு வராங்க. திமுகவை பொறுத்த வரையில அதிமுகவை உடைக்க வேண்டும் அப்படிங்கிறதால அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களை தங்கள் பக்கம் இழுக்க வேண்டும் என்பது, தேமுதிகவை தங்கள் கூட்டணியுடன் சேர்த்து கொள்ள வேண்டும் என்பது முக்கிய திட்டமாகவே இருக்கிறது. இதற்கிடையே அதிமுகவை பொறுத்த வரையில சரியான கூட்டணி அமையாமல் எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய திண்டாட்டத்திலையும் இருக்காரு. கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும் அப்படிங்கிறதுல அவருக்கு உடன்பாடே கிடையாது. அதே சமயம் கடந்த தேர்தலில் வன்னியர் வாக்குகளை அதிகமாக கொண்ட பாட்டாளி மக்கள் கட்சி தங்கள் கூட்டணியில் இருந்தது தற்போது அன்புமணி தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைக்க இருக்கிறது. இதுல எந்த அளவுக்கு உடன்பாடு ஏற்படும் என்பது தெரியவில்லை. இது தவிர தேமுதிக அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்ற சூழ்நிலையும் நிலவிட்டு வருது. எனவே வருகின்ற தேர்தலில் அதிமுக, பாஜக, பாமக ஆகியவை தான் கூட்டணியாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுது. இதற்கிடையே நடிகர் விஜயை பொறுத்த வரையில தனித்து போட்டியிடலாம் அப்படிங்கிற முடிவில் இருந்துட்டு இருக்காரு. இருந்த போதிலும் தனித்து போட்டியிட்டால் தற்போது புதிதாக எடுக்கப்பட்ட சர்வே கணக்குப்படி 23% வாக்குகள் மட்டுமே பெற முடியும் என்ற தகவலானது சொல்லப்பட்டிருக்கு. எனவே ஏதாவது ஒரு கூட்டணி வைக்கலாம் என்ற முயற்சிகளையும் மேற்கொண்டுட்டு வராரு. அதே சமயம் முதலமைச்சர் வேட்பாளர் தன்னை தவிர வேறு யாரும் இல்லை என்ற நிலை அவருக்கு இருக்கு. அதிமுகவை பொறுத்த வரையில எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர் என்ற நிலை இருக்கிறது. அதிமுக உடனோ பாஜக உடனோ விஜய் கூட்டணி வைக்க எந்தவித வாய்ப்பும் இல்லை என்பதுதான் உண்மையான நிலவரமாக பார்க்கப்படுது. இதற்கிடையே அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் டிடிவி தினகரன் ஒரு ரகசியத்தை போட்டு உடைச்சிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, 3வதாக ஒரு மெகா கூட்டணி உருவாக போகிறது. நாம் தமிழர் கட்சியை தவிர தமிழ்நாட்டில் மும்முனை போட்டி வரப்போகிறது.
புதிய கூட்டணியில் யார் யார் என்பதெல்லாம் விரைவில் தெரிய வரும் என்றும் பேசியிருக்காரு. டிடிவி தினகரனின் இந்த பேச்சு வழக்கமான பேச்சாக இல்லாம ஏதோ அரசியல்ல பின்புலம் இருக்கிறது என்பதையும் உணர்த்துகிறது. அந்த வகையில டிடிவி தினகரனும் பன்னீர்செல்வமும் திரைமறைவில் கைகோர்த்து செயல்பட்டு வருகிறார்கள். இருவரும் வாரத்துல 2 நாட்கள் கைபேசி மூலமாகவும் பேசிக்கொள்கிறார்கள். தற்போதைய சூழ்நிலையில பாரதிய ஜனதா கட்சியை விட்டு விலகிய பன்னீர்செல்வமும் டிடிவி தினகரனும் இணைந்து ஒரு புதிய செயல் திட்டத்தையும் வடிவமைச்சிருக்காங்க. இதற்கிடையே எடப்பாடி பழனிசாமியை பழிவாங்கும் முகமாக தான் சசிகலாவும் பல ரகசிய திட்டங்களையும் வகுத்துட்டு வராரு. திமுக மீது குற்றம் காட்டும் அவர் அதிமுகவுக்கு வாக்களியுங்கள் என்று கேட்கிற போதிலும் எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது கவிழ்த்து விட வேண்டும் என்பதில் தீர்க்கமாகவும் செயல்பட்டு வராரு. எனவே இது தொடர்பாக பன்னீர்செல்வம் அவ்வப்போது சசிகலாவுடன் தொடர்பில் இருக்கிறார். டிடிவி தினகரன் பன்னீர்செல்வம் ஆகியோர் செயல் திட்டத்தில் செங்கோட்டையனுக்கு இடம் இருக்கிறது. செங்கோட்டையனும் எடப்பாடி பழனிசாமியே இந்த தேர்தலோடு ஒழித்து கட்ட வேண்டும் என்ற வெறியோடும் இருந்துட்டு இருக்காரு. இதற்கிடையே பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை புதிய கட்சி தொடங்க போவதாகவும் கடந்த 1 வருடமாகவே பேசப்பட்டு வருது. இதற்கு அச்சரமாக தான் டெல்லியை தலைமையிடமாக கொண்டு அண்ணாமலையின் அன்பு கூட்டம் என்ற அமைப்பு செயல்பட்டு வருது. இந்த அமைப்பு தமிழ்நாடு முழுவதுமே உறுப்பினர்களை சேர்த்துட்டு வராங்க. இந்த அமைப்புல தற்போது 1 லட்சம் பேர் உறுப்பினராகவும் இருப்பதாகவும் சொல்லப்படுது. ஆனால் இதன் பின்னணி என்ன என்பது மர்மமாகவே இருந்துட்டு வருது. கேரளாவை சேர்ந்த சஜ்ஜல் என்பவர் இந்த அமைப்பையும் நடத்திட்டு வராரு. இதற்கிடையே அண்ணாமலையிடம் புதிய கட்சி தொடங்க போகிறீர்களா என்று நிருபர்கள் கேட்டபோது, நான் புதிய கட்சி தொடங்கினால் நீங்கள் தான் வந்து விலக்கேற்ற போகிறீர்கள் என்று கேள்வியும் கிண்டலுமாகவே பதில் சொல்லியிருக்காரு. ஆனா உண்மையிலே அண்ணாமலை தலைமையில பாஜக பாகம் 2ஆக உருவாக போகிறது என்பதுதான் தற்போதைய அதிர்ச்சி தகவலாக பார்க்கப்படுது. இதன் பின்னணியில பல காரணங்கள் இருக்குது. அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமியை தனது எதிரியாகவே அண்ணாமலை தொடர்ந்து பாவிச்சிட்டும் வராரு. அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டாம் என்றும் பாரதிய ஜனதா கட்சி அவர் கேட்டுக்கொண்டிருக்காரு. இருந்த போதிலும் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஏற்பட்டு இருக்கு. இது தொடர்பா அண்ணாமலை பல முரண்பாடுகளை முன்னெடுத்த போதுதான் டெல்லி மேலிடம் அவரை அழைத்து சமாதானம் பேசிய நிலையில தற்போது எடப்பாடி பழனிசாமியை உதட்டளவில் மட்டுமே அவர் பாராட்டியும் பேசிட்டு வராரு. தற்போது டிடிவி தினகரன் சொன்ன 3வது அணி எது என்ற ரகசியமானது வெளியாகி இருக்கு. நடிகர் விஜய் அவர்களுடைய தலைமையில் 3வது கூட்டணியானது அமைய இருக்கு. இந்த கூட்டணியில டிடிவி தினகரன் பன்னீர்செல்வம் மட்டுமல்லாமல் அண்ணாமலையும் இணைய போகிறார் என்று தெரிய வந்திருக்கு. தக்க சமயம் வரும்பொழுது இதற்கான அறிவிப்பை அண்ணாமலை வெளியிடலாம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. தமிழக பாஜகவை பொறுத்த வரையில அண்ணாமலைக்கென தனி மவுசானது இருந்துட்டு வருது. ஏராளமான தொண்டர்களும் அவருக்கு ஆதரவும் தெரிவிச்சிட்டு வராங்க. எனவே இதன் மூலம் 3வது கூட்டணியை பலமாக அமைக்கலாம் என்ற ரகசிய திட்டம் தயாரிக்கப்பட்டிருக்கு. இது தவிர தேமுதிகவை இணைக்கவும் பேச்சுவார்த்தைகளானது தற்பொழுது வரையும் நடைபெற்று வருது. ஏற்கனவே தன்னுடன் கூட்டணியில் சேர்பவர்களுக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு உண்டு என்று விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. அந்த வகையில அண்ணாமலைக்கு நம்பர் 1 பதவி தரலான்னு பேசப்படுது. அண்ணாமலையின் இந்த திரைமறைவு பின்னணியில திட்டம் குறித்து டெல்லி பாஜக மேலிடத்திற்கு தற்போது தகவலானது கிடைச்சிருக்கு. ஏற்கனவே டெல்லி பாஜக மேலிடம் அதற்கு முன்பாகவே ஏதாவது ஒரு முடிவையும் எடுத்திருக்கலான்னு பேசப்படுது. வருகின்ற 25ஆம் தேதி உள்துறை அமைச்சர் அமித்ஷா கோவை வருகை தர இருக்காரு. ஈசா யோகா மையம் சார்பில் நடைபெறக்கூடிய மகா சிவராத்திரி விழாவில் அவர் கலந்து கொள்கிறாரு. அதற்கு முன்னதாக அவர் பாஜக நிர்வாகிகளை சந்தித்து பேச ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கு. இதுல அண்ணாமலையை தனியாக அழைத்து அவர் பேசலான்னு சொல்லப்படுது. நிலைமை ஏதுவாக இருந்தாலும் விஜய் தலைமையில 3வது மெகா கூட்டணி ஒன்று அமைய போகிறது என்பது மறுக்க முடியாத உண்மையாகும்.